வெல்கம் தமிழ் ஸ்டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நவம்பர் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த வீடியோவில் முக்கியமான மார்க்கெட் தகவல்களை பார்க்கலாம். முதல்ல குரோ ஆப்போட ஐபிஓ பற்றிய முழு விவரம் பார்த்துடலாம். கம்பெனி டீட்டெயில் பார்ப்போம். 2016ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட ஒரு இந்திய ஆன்லைன் முதலீட்டு நிறுவனமாக இருக்கிறாங்க. பெங்களூரை தலைமையகமாக கொண்டு செயல்பட்டுட்டு வர்றாங்க. இவங்க செபியில் பதிவு பெற்ற ஒரு ஸ்டாக் புரோக்கராக இருக்கிறாங்க. ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வரிக்கு பிந்திய லாபம் 2023ஆம் ஆண்டில் 457 கோடி ரூபா லாபம் பார்த்துருக்குறாங்க. 2024 805 கோடி ரூபா நஷ்டம் பண்ணியிருக்கிறாங்க. 2025 1824 கோடி ரூபா லாபம் பார்த்துருக்குறாங்க. ROE ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பார்ப்போம். 2023 22.7% இருந்திருக்கு ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. அப்புறம் 2024 லாஸ் பண்ணிட்டாங்க. 2025 ROE 9.5% நல்லா குறைஞ்சிருச்சு. நிறுவனத்துடைய வீக்னஸ் என்னென்னு பார்க்கலாம். மேம்பட்ட ஆர்டர் வகைகள் இவங்கள்ட்ட இல்லை. பிரேக் அவுட் ஆர்டர், கவர் ஆர்டர், ஆஃபர் மார்க்கெட் ஆர்டர் மற்றும் GTT ஆர்டர் போன்ற ஆர்டர்கள் இவங்க இதில் இல்லை. பங்குகள் குறித்த விரிவான அறிக்கைகள் மற்றும் ஆலோசனைகள் ஏதும் இவங்க வழங்குறதில்லை. ஆஃப்லைன் சேவைகள் எதுவும் இல்லை. ஆன்லைனில் மட்டும்தான் கணக்கு திறக்க முடியும். பயனர்கள் பணத்தை திரும்ப பெறுவதில் சிக்கல்களை மேற்கொள்கிறதாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி NRI வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு எந்த சேவையும் இவங்க வழங்குறதில்லை. இதெல்லாம் இவங்களோட நெகட்டிவாக பார்க்கலாம். பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா பயனர்கள் தொடக்க நிலை பயனர்களுக்கு மொபைல் மற்றும் இணையம் இரண்டிலும் எளிமையான பார்க்கக்கூடிய சுத்தமானதாக இவங்க வழங்குறாங்க. சில முக்கிய சேவைகளுக்கு பூஜ்ஜிய கட்டணம் வழங்குறாங்க. நேரடி மியூச்சுவல் ஃபண்டுக்கு கமிஷன் 0 கமிஷனாக இருக்குது. அதே மாதிரி டிமேட் கணக்கு திறக்கவும் மற்றும் அதை பராமரிக்கவும் ஆண்டு கட்டணம் எதுவும் இவங்கள்ட்ட கிடையாது. IPO விவரம் பார்க்கலாம். மொத்தம் 6632 கோடி நிதி திரட்ட திட்டமிட்டிருக்கிறாங்க. இதில் ஃப்ரெஷ் இஷ்யூ புதிய வெளியீடு 1060 கோடி. ஆஃபர் ஃபார் சேல் மொத்தம் 55 கோடியே 72,30,051 ஈக்விட்டி ஷேர்ஸு. ஃபேஸ் வேல்யூ ₹2 இருக்குது. ப்ரைஸ் பேண்டு பார்ப்போம். குறைந்தபட்ச விலை 95 ரூபா, அதிகபட்ச விலை ₹100 நிர்ணயம் செஞ்சுருக்கிறாங்க. ஐபிஓவில் விண்ணப்பம் செய்ய நவம்பர் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை முதல் நாள், நவம்பர் 5ஆம் தேதி புதன்கிழமை 2ஆம் நாள், நவம்பர் 6ஆம் தேதி வியாழக்கிழமை 3ஆம் நாள், நவம்பர் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 4ஆம் நாள். இந்த 4 நாட்களுக்கு விண்ணப்பம் செய்யலாம். பங்கு ஒதுக்கீடு விவரம் பார்க்கலாம். QIB குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ் தகுதி வாய்ந்த நிறுவன வாங்குபவர்களுக்கு 75% ஒதுக்கியிருக்காங்க. இருக்கிறதுல முக்கால்வாசி அவங்களுக்கு ஒதுக்கிட்டாங்க. அப்புறம் NII நான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் நிறுவனமற்ற முதலீட்டாளர்களுக்கு 15% ஒதுக்கியிருக்கிறாங்க. அப்புறம் நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு வெறும் 10% மட்டும்தான் ஒதுக்கியிருக்கிறாங்க. அதாவது கொடுக்கணுமேன்ற ஒரு பேருக்கு ஒதுக்கியிருக்கிறாங்க. வெறும் 10%. இது வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு ஐபிஓவில் கிடைக்கிறதுக்கு. நவம்பர் மாதம் 10ஆம் தேதி திங்கட்கிழமை IPO ஒதுக்கீடு விவரம் நமக்கு தெரிய வந்துடும். IPOவில் கிடைத்தவர்களுக்கு நவம்பர் 11 செவ்வாய்க்கிழமை உங்கள் டிமேட் கணக்கில் பங்கு வரவு வைக்கப்படும். IPOவில் கிடைக்காதவர்களுக்கு நவம்பர் 11 செவ்வாய்க்கிழமை உங்கள் வங்கி கணக்கில் பணம் திருப்பி செலுத்தப்படும். நவம்பர் 12 புதன்கிழமை பங்கு NSE மற்றும் BSE இரண்டிலும் பட்டியலிடப்படும். உங்களால் விற்கவும் முடியும், வாங்கவும் முடியும். லாட் சைஸ் பார்க்கலாம். ஒரு லாட் 150 ஷேராக இருக்குது. ஒரு ஷேர் ₹100னா 150 ஷேர் 15,000 ரூபா வருது. ஒரு லாட்டோட விலை 15,000 ரூபா வருது. செபி விதிகளின் படி ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர் 2 லட்ச ரூபா வரைக்கும் அதிகபட்சமாக விண்ணப்பிக்கலாம். அப்போ ஒரு லாட்டு 15,000 ரூபானா 13 லாட் வர ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர் விண்ணப்பிக்கலாம். ஒரு லாட்டு 15,000, 13 × 15,000 1,95,000 ரூபா வருது. ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர் ஒரு லாட்லேருந்து 13 லாட் வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். கடந்த 3 நாட்களுக்கான கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்ப்போம். சாம்பல் சந்தையில் எவ்வளோ வர்த்தகம் ஆகிட்டுருக்குன்னு பார்க்கலாம். அக்டோபர் 30ஆம் தேதி 11% இருக்குது கிரே மார்க்கெட் ப்ரீமியம் ₹11. அக்டோபர் 31 ₹15 15% இருக்குது. ₹100 விலைன்னா 15% ₹15. அதே மாதிரி நேற்று 1ஆம் தேதி நவம்பர் ₹15, அதே 15% இருக்குது. கிரே மார்க்கெட்டை நல்ல ப்ரீமியமில் வர்த்தகம் ஆகிட்டுருக்கு. சாம்பல் சந்தையில் நேற்று நிலவரப்படி 15% வர்த்தகம் ஆகிட்டுருக்கு. இது ஒரு நல்ல ப்ரீமியம் தான். அப்புறம் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தோம்னா இதை விண்ணப்பிக்கலாமா வேணாமான்னு பார்ப்போம். ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் போன வருஷம் 805 கோடி நஷ்டமாயிருக்கு. அதே சமயத்தில் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி நல்லா குறைஞ்சிக்கிட்டு வர்றதையும் நம்ம பார்க்கணும். இதெல்லாம் வீக்னஸாக நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இந்த ஜூன் காலாண்டில் 378 கோடி லாபம் பார்த்துருக்குறாங்க. வரிக்கு பிந்திய லாபம், அது பரவாயில்ல. அதே மாதிரி இது அடுத்து இதை விண்ணப்பிக்கிறதுக்கு ரொம்ப கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம்தான். காரணம் என்னென்னா 10% தான் ஒதுக்கியிருக்கிறாங்க ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு.
எல்லாத்தையும் கொண்டு போய் குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ்க்கு கொடுத்துட்டாங்க 75%. அதனால் வந்து இது உங்களுக்கு கிடைச்சா கூட அடுத்து அவங்க 50% ஒரு மாதத்தில் விற்பாங்க. அப்போ வந்து பங்கு விலை நல்லா இறங்கும், அப்போ வாங்கிக்கலாம். லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இன்னும் ஒரு 2 காலாண்டு முடிவுகளை பார்க்கணும். ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் நம்ம வாங்க முடியும். அதே மாதிரி லிஸ்டிங் கெயினுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். லிஸ்டிங் கெயின் கிடச்சா நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஏன்னா ப்ரீமியம் நல்லா இருக்குது. அதேமாதிரி லாங் டேர்முக்கு இப்போதைக்கு வாய்ப்புகள் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ரொம்ப குறைஞ்சிருச்சு, 8க்கு வந்துருச்சு. அதனால் அதெல்லாம் வந்து நம்ம 2 ரிசல்ட்டை பார்த்துட்டு லாங் டேர்முக்கு முடிவு பண்ணிக்கலாம். அதேமாதிரி ஒரு மாதத்தில் வந்து இவங்க விற்பாங்க 50% பங்குகளை கரெக்டாக. இப்போ இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே விற்பாங்க. அப்போ நம்ம லாங் டேர்முக்கு வாங்கி வச்சுக்கலாம் இறங்குறப்ப. நீங்கள் யோசிச்சு ஒரு முடிவெடுங்க. தேவ ஆசீர்வாதம்ங்கிற ஐடியிலேருந்து என்எம்டிசி ஸ்டீல் பற்றி கேட்டிருக்கிறாரு. என்எம்டிசி லிமிடெட் ஒரு இந்திய பொதுத்துறை நிறுவனமாக இருக்கிறாங்க. ஆண்டுக்கு 3 மில்லியன் டன் ஒருங்கிணைந்த எஃகு ஆலையை இயக்கிட்டு வர்றாங்க. ஃபைனான்சியல் பார்ப்போம். சென்ற ஆண்டு வந்து 1560 கோடி நஷ்டம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஆண்டு வந்து 2373 கோடி நஷ்டம் பண்ணியிருக்கிறாங்க. காலாண்டுக்கு பார்த்தோம்னா 2025 473 கோடி நஷ்டம். அதாவது மார்ச்சில். ஜூன் காலாண்டில் வந்து 25 கோடி கொஞ்சமாக லாபம் பார்த்துருக்குறாங்க. அதே செப்டம்பர் காலாண்டில் 114 கோடி இந்த காலாண்டில் மறுபடியும் நஷ்டம் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து தொடர்ந்து நஷ்டம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஆனால் எஃப்ஐஐ ஹோல்டிங்கை அதிகரிச்சிருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்டு ஹோல்டிங்கை குறைச்சிக்கிட்டு இருக்காங்க. கடன் வந்து ஆண்டுக்காண்டு அதிகரிச்சிட்டே போகுது. ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கலாம். ஹை வந்து 50 ரூபா, லோ 28 ரூபா, க்ளோசிங் 43 ரூபாயில் க்ளோஸ் ஆகிருக்கு. 40 ரூபாயை உடச்சா பங்கு இன்னும் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதிலேருந்து விலகி இருக்கிறது நல்லது. புதுசாக கன்சிடர் பண்ணுறவங்க வந்து 34 ரூபாய்க்கு கிடச்சா கன்சிடர் பண்ணி லாங் டேர்முக்கு வச்சுக்கோங்க. இதுக்கு மாற்றாக நம்ம வந்து டாடா ஸ்டீலு, ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் இறங்கினா வாங்கி லாங் டேர்முக்கு வச்சுக்கலாம். இது வந்து 34 ரூபாய்க்கு போனால் கன்சிடர் பண்ணுறதுக்கு நல்ல விலையாக இருக்கும். இப்போதைக்கு இறங்குறதுக்கு தான் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருக்கணும். நீங்கள் யோசிச்சு ஒரு முடிவெடுங்க. தமிழரசன் ஐடியிலேருந்து கேட்டிருக்கிறாரு, லாங் டேர்முக்கு மியூச்சுவல் ஃபண்டு சொல்லுங்கன்னு. மோதிலால் ஒஸ்வால் மிட் கேப் ஃபண்டு டைரக்ட் க்ரோத் பிளானு. இது வந்து ரிஸ்க் அதிகம் உள்ள ஃபண்டு. கிட்டத்தட்ட 91% ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. 9% லிக்விடிட்டி கேஷ் வச்சுருக்கிறாங்க. 2020 28 ரூபாய்க்கு இருந்த இந்த ஃபண்டு படிப்படியாக வளர்ச்சி. 2024 டிசம்பரில் ஹை வந்து 130 ரூபா வரைக்கும் போயிருக்கு. அப்புறம் அங்கேருந்து படிப்படியாக இறங்கி 2025 ஏப்ரலில் இங்கே 101 ரூபா வரைக்கும் வந்துருச்சு. அப்புறம் இப்போ ஏறி 120 ரூபாயில் போய் க்ளோஸ் ஆகிருக்கு. சிஏஜிஆரை பொறுத்தவரையில் 5 வருஷத்துக்கு 34% சிஏஜிஆர் கொடுத்துருக்கு. சிறப்பான நிறுவனங்களை ஹோல்டு பண்ணுறாங்க. அந்த நிறுவனங்களோட லிஸ்ட்டு வந்து இங்கே இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். அப்போ வந்து இந்த நிறுவனங்கள் எல்லாமே சிறப்பான நிறுவனங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதனால தான் இவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. என்ட்ரி லோடு எக்ஸிட் லோடு எதுவும் இல்லை. அதே சமயத்தில் டைரக்ட் பிளானை நம்ம தேர்ந்தெடுக்கணும். இப்போதைக்கு எந்த வாய்ப்பும் இல்லை. இந்த ஃபண்டில் 110க்கு கிடச்சா கன்சிடர் பண்ணலாம், இறங்க கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா இப்போ விலை ரொம்ப உச்சத்தில் இருக்குது. அதே மாதிரியே 5 வருஷத்தில் 4 மடங்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. நீங்கள் 1 லட்ச ரூபா முதலீடு பண்ணியிருந்தீங்கன்னா 2020 இப்போ 4 லட்ச ரூபாயாக இருக்கும். நல்ல ஒரு சிறப்பான வளர்ச்சி இந்த ஃபண்டு அடைஞ்சிருக்கு. அதே மாதிரி வந்து இந்த நிறுவனங்கள் வந்து ஹோல்டிங் பண்ணுற நிறுவனங்களும் நல்ல நிறுவனங்களாக இருக்குது. ஆனால் விலை இப்போ ரொம்ப உச்சத்தில் தான் இருக்குது. இதை நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு கவனிச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடச்சுன்னா விலை நம்ம உங்களுக்கே தெரியும், ஒரு 110 ரூபா கீழே வரும்போது கன்சிடர் பண்ணி லாங் டேர்முக்கு வச்சுக்கோங்க. நீங்களும் சொந்தமாக யோசிச்சு ஒரு நல்ல முடிவாக எடுங்க. தமிழ் ஸ்டாக் சேனலுக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி.